அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். 2 கேது, 8ஆம் இடத்தில் தங்களுக்கு ராகு இருக்கிறார். 9 சனி, 10 செவ்வாய், சந்திரன். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். விரய ராசியில் குரு பகவான் தங்களுக்கு இருக்கிறார். ஆக சுப செலவுகள் இருக்கும், இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்க சாத்தியக்கூறு இல்லை. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் பெருகும், ஒற்றுமை ஓங்கும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் குறையும். உடலில் சிறு சிறு உபாதைகள் உண்டாகும். மருத்துவரிடம் சென்று எளிய சிகிச்சையினால் தங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம், பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வைகாசி மாதம் சந்தை நிலவரம் அனுகூலமாக இல்லை. கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்கள் கவனமாக இருங்கள். பொருட்கள் தேக்கமடையலாம். ஷேர் மார்க்கெட், தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் உள்ளோர் கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் மிகப்பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. கடன் வாங்குதல் கூடாது, கொடுக்கக்கூடாது. ஜாமீன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். அரசியல் துறையை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆகவே கட்சிக்குள் தங்களுக்கு எதிர்ப்பு அதிகம், போட்டிகள் அதிகம், பொறாமைகள் அதிகம். தங்கள் புகழ் பெயருக்கு களங்கம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விவசாயத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும். பெண்களை பொறுத்தவரை உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.